வணக்கம் மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 4 தமிழ் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க. அஸ் வெல் அஸ் நம்மளுடைய இங்கிலீஷ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க. டெஸ்ட் 4 சேம் டேட். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்துடும். தமிழ் மீடியம்னா தமிழ்ல வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, எங்கு படிக்க அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். நீங்க தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா வேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய காமன் குரூப்லயும் கிடைச்சிரும். அஸ் வெல் அஸ் வந்து நம்ம பேட்ச் குரூப்லயும் இருக்கும். ஸோ இப்ப இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இனவெழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் சொல் இருக்கும், வினைமுற்று எல்லாமே, வினையச்சம், வினைமுற்று எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒவ்வொன்றும் கண்ணோட்டத்துல இருந்து எல்லாமே வந்து எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இதுல கண்ணோட்டம் வந்து இதுல இங்க இல்ல, நான் உங்களுக்கு அதுக்கு மட்டும் தனியா கொடுக்குறேன். ஸோ ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, இதெல்லாம் இந்த 1 by 1 இன்ச் பை இன்ச் வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப ஒழுக்கமுடைமை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புக்கு பக்கம் எண் 3, புதிய புத்தகம் பக்கம் எண் 70, புதிய புத்தகம் பக்கம் எண் 230, இப்படி எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன்ப்பா. இது தமிழ் மீடியத்துக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு அவுட் சோர்ஸ் புக்கு நான் உங்களுடைய குரூப்ல, அதாவது ஃபியூச்சர் பேட்ச் குரூப்லயே நான் வந்து இதெல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க படிக்க வேண்டியது இப்ப திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போது நான் கொடுத்துருப்பேன். திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து நான் கொடுத்துருப்பேன்ப்பா. அந்த புக்கு இந்த இங்க என்னால ஃபைன் பண்ண முடியலை, ஏன்னா நிறைய இது வந்து இதாயிருச்சு. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. திருக்குறள் பாத்தீங்கன்னா இருக்கும். திருக்குறள் புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ திருக்குறள் புக் கம்பைலேஷன், ஸ்கூல் புக் எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் மெட்டீரியல், அதாவது தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு போர்ட்டல் இருக்கும், ஓகேங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்து நான் கொடுத்துருக்கேன். திருக்குறள் சாப்டர் 1 அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த புக் பாருங்க, இது அவுட் சோர்ஸ் புக் தான், திருக்குறள் தெளிவுரைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நாங்க எடுப்போம். அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக் கம்பைலேஷன்ஸ் கொடுத்துருப்பேன்ல, அதுல இருந்து நான் எடுப்பேன். இந்த கண்ணோட்டம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து இந்த புக்ல தெளிவாவே கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இது மூவாவுடைய புத்தகம், அவுட் சோர்ஸ் தான், பட் ஜஸ்ட் ஒரு தடவை லிசன் பண்ணுங்க போதும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன்ப்பா. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடியில ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் மட்டும், இந்த வாய்ஸஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 7th 9th 10th 12th எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டென்சஸ், டைப்ஸ் ஆஃப் டென்சஸ், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 vocabsல இருந்து எல்லாமே எங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன், ரைட்? ஸோ இப்போ ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம், இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் இன்டு இம்பரேட்டிவ், இன்டகிரேட்டிவ், இப்படி மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? எல்லாமே ஒரே விஷயம் தான், ஓகேங்களா? அதாவது இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட ஸ்டேட்மெண்ட், இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இம்பரேட்டிவ்ல இருந்து அப்ரிசியேட்டிவ், இம்பரேட்டிவ்ல இருந்து இன்க்ளூசிவ், இன்ட்ரோகேட்டிவ்ல மாத்தணும், இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அதே மாதிரி ஒக்காப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வேர் டு ஸ்டடியில போய் பாருங்க, ஒக்காபுலரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள், இங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழுக்கான கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன்ப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இருக்கும். நாலடியார் எங்க படிக்க எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 ஜெனரல் இங்கிலீஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, வெர்ப் இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இங்க பாருங்க, இது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேஸ், கிளாஸ், டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். அதே மாதிரி வந்து சென்டென்ஸ்ல பங்க்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஹோமோனிம்ஸ் இந்த தடவை கேட்டிருந்தாங்கல்ல கொஸ்டின்ஸ்ல, ஹோமோனிம்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் லிசன் இட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் போயம்
அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லிட்ரரி ஒர்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் வருது. அந்த 15 கொஸ்டின்ஸுக்கும் வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அளவு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வேர் டு ஸ்டடி வேற யாராவது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு யூடியூப் சேனல், ஈவன் ஒரு அகாடமி கூட கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து தான் நான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸே எடுக்கிறேன். ரைட், அதே மாதிரி 6th to 12th புக்கு, இங்கிலீஷ் புக்கு, ஸோ அதுவும் நான் வந்து ஃபுல்லா கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். 6ல இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாருங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ ஜஸ்ட் எடுத்துக்கோங்க இது. அதே மாதிரி இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன்ல, இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணியே நீங்க படிங்க. இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா கவர் ஆயிடும், எல்லாமே கவர் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த சிலபஸ் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் தமிழும் சிலபஸ் ஃபாலோ பண்ணி அவுட் சோர்ஸ் புக்கே படிங்க. சார் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு அவுட் சோர்ஸ் புக் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு சில அகாடமி, பிரைவேட் அகாடமிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெற்றி ஐஏஎஸ் அவங்களோட புக்கா இருக்கட்டும், ஆசான் பப்ளிகேஷன்ஸ் அவங்களோட இதா இருக்கட்டும், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது ரெண்டும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய இந்த ஸ்கூல் புக் மட்டுமே போதுமானது. நான் நடுவில் ஒரு சிலது நான் சொல்லணும்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா வீடியோ, அது மட்டும் பாருங்க. இட்ஸ் எனஃப் ஃபார் அவர் டெஸ்ட் பேட்ச். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா வாட்ஸ்அப்ல, தாராளமா உங்களுக்கு நான் பார்த்த உடனே நான் ஆன்சர் பண்ணிடுவேன். சில சின்ன சின்ன விஷயத்தினால, அதாவது என்ன சொல்ல, ஹெக்டிக்கான ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் உங்க மெசேஜை பார்த்த உடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லாட்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.